கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம், எக்காலத்தோடும் அவரை துதிப்போம், கிண்ணாரம் தம்புரோடும் துதிப்போம், வான் பூவியில் உள்ள சிருஷ்டிகளும் துதியின் தொனி உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதரால் ஆராதிக்கப்படத்தக்க நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. எல்லா முழங்காலும் அவருடைய நாமத்திற்கு முன்பதாக முழங்க வேண்டும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று ஆராதிக்க வேண்டும். இயேசு தேவகுமாரன் உன்னதர், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. Praise, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. Enter into his gates with thanksgiving and into his courts with praise. Be thankful unto him and bless his wonderful name. Enter his gates with thanksgiving, come into his courts with praise. Enter his presence rejoicing, singing great and mighty is his name. Praise him with the sound of the trumpet, praise him with the timbrel and harp. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது.
சோதனைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரும். இங்கே 2 பேராக 3 பேராக என் நாமத்தை ஒருமனப்பட்டு கூறுகிறார்கள். ஒரு நடுவில் நான் இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தங்களுக்காக திரும்ப ஆண்டவரே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான காலையில கற்றுக் கொடுத்த நல்ல சாட்சியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகிழ்ச்சியான பிரசன்னம் அந்த ஸ்தலத்தில் விளையாடுவதாக சொல்கிறோம் ஐயா. இந்த மகிழ் இந்த இடத்தில் நடக்கும்படியாக நான் சொல்கிறேன். ஆகவே நன்மையை சேர்த்திருக்கிறோம். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் நீ உண்டாக்கின ஆதாமையின் ஏவாளை தேடி அவனின் பூச்சியான வேலையில அன்றைக்கு இறங்கி வந்து வேதம் சொல்கிறது. மனுஷனை நான் உண்டாக்கின மனுஷனை தேடி அதை உண்டாக்கிய கர்த்தர் பருவத்திற்கு இறங்கி வந்தார் என்று வேதவார்த்தை சொல்கிறது. தகப்பனே, இந்த புதிய வீட்டிலும் இந்த ஸ்தலத்திலும் இந்த மகிமை பிரசனம் இப்போது இறங்க முடியாத சொல்கிறேன். இந்த மாட்சிமை மகிமை இந்த இடம் முழுவதும் பிரமாதமாக கொடுக்கிறதாக சொல்கிறேன். தகப்பனே, நம்ம கூட்டுறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுக்கிறவராக இருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன், அன்புகிறவராக இருக்கிறேன், நன்மையை தருகிறவராக இருக்கிறேன். ஆகவே சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்கிறோம். மனுஷனை நேசித்து அன்புகளுக்கு ஆசீர்வதிக்கிற கூடை நடத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன். ஒரு நல்ல பால் ஆராய்ந்தவர்கள அந்த பிரசன்னம் அந்த ஸ்தலத்தில் நிரப்புவதாக நான் சொல்கிறேன். நீ விழாவதாக நான் சொல்கிறேன். நன்றியுடைய இதற்றோடு அந்த மகிழ்ச்சி செலுத்துகிறோம். அப்பா உணவு இதற்றோடு நன்றி செலுத்துகிற மாட்டவர்கள் நீ செய்த எல்லா விவகாரங்களுக்காக உணவு இதற்றோடு நாங்கள் பிடிக்கிற மாட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் சிறந்தவரும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மனுஷன் ஆண்டவருக்கு எதை கொடுக்க முடியும்? மனுஷன் கடவுளுக்கு எதை கொடுக்க முடியும்? எல்லாமே மண்ணு. ஆமென். நம்ம பெருசா நினைக்கிற வெள்ளியோ பொண்ணோ பிளாட்டினமோ வைரமோ எல்லாமே மண்ணுக்குள்ள இருக்குது. மனுஷன் கடவுளுக்கு கொடுக்கக்கூடியது பெரியது. முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு செலுத்துகிற பெரிய ஆராதனை, நன்றி என்று சொல்லி உள்ளத்திலிருந்து வாழ்க்கைய ஆராதனை, அதை ஆண்டவர் பிரியப்படுகிறார். நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் விசுவாசிகள் எல்லாரும் சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு மகிமையாக நன்றி செலுத்தி தேவனை புரிந்து கொள்கிறோம். ஆனந்த கழிப்புள்ள உணர்வுகளால் உண்மை புரட்சி புகழ்கிறேன். அரிசுவை உணவை உண்பது போல திருப்தி அடைகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி குறித்து பாடுவோம்.
நடுவிலே ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் நான் தள்ளாடி போகாமல், நான் தள்ளாட விடாமல் என்னை பாதுகாத்தீர்கள். தள்ளாடி விழுந்து விடாமல் என்னை இறக்கலைத்தீரே என்று சொல்லி சங்கீதக்காரன் நன்றியோடு ஆண்டவரை கூறுகிறார். தள்ளாட வேண்டிய சூழ்நிலை வரும்போது கூட தள்ளாடி போகாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க தேவனாக இருக்கிறார்.
படிக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டினார். அவர் சொல்லும்போது சொன்னார், ஆண்டவருக்கு சுத்தமான மேல ஒரு கட்டடம் கட்டி அதுக்கு மேலேயும் கட்ட உதவி செய்வார். நான் சொன்னேன், வேதம் அப்படி சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்க ஒரு பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர் அள்ளி கொடுத்து அவருக்கு கையில ஐஸ்வர்யம் உண்டு. கீழே மட்டும் இல்ல, மேலையும் கட்டி மூணாவது கட்ட அவருக்கு உதவி செய்வார். உண்மையா தேவனை பின்பற்றுங்க என்று சொன்னார். அவருக்கு கொடுத்த ஏராளம் உண்டு. அவருக்கு அள்ளி கொடுத்த ஏராளம் உண்டு. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் மனுஷன் மேல புரிய வைத்து ஆசீர்வதிக்கிறது. முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். உங்களுடைய அழகான கண்கள் என்னை கண்டதான ஆண்டவர் முடிந்தவர்கள் யாருக்கு முடியுமோ நீங்க விரும்பி. ஆமென். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்கப்படுவான். ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற மனுஷன், இயேசுவே என்று சொல்லுகிற மனுஷன், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்தில் உங்களுடைய அழகான கண்கள் என்னை கண்டபடியினாலே முடிந்து போனது என்று என் வாழ்க்கை இருந்த நேரத்தில் நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன், நன்மையை அனுபவிக்கிறேன், உங்களுடைய இறக்கத்தில் நான் கழிவுகிறேன், உங்களுடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பக்தர்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான பாடம். உங்களுடைய அழகான கண்கள் பரலோகத்திலிருந்து என்னை பார்த்து நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை புரியுங்கள், அவர் கிருபை என்று. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த ஆண்டவரை புரியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி கண்களை மூடி நன்றி செலுத்தும்படியாக, ஆண்டவரே உங்களுடைய அழகான கண்கள் என்னை கண்டபடினாலே நான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன். ஆமென். உலகத்திலிருந்து ஆமென். உங்கள் வீட்டாரும் நாமும் சேர்ந்து தேவனை பாடுவோம்.
நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதிக்க நாங்கள் எல்லாம் ஒப்பு செலுத்துகிறோம். பரிசுத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் வாசித்த பின்பு கர்த்தருடைய வார்த்தையை கண்டு இந்த வீட்டை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து நன்றி செலுத்தி தெரியும். சங்கீத புத்தகம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷருக்கு ஆண்டவர் கொடுக்கிற சத்தியமான வார்த்தை. உலகம் எங்கிலும் முழு உலகத்திலும் இந்த பரிசுத்த வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. முழு உலகத்திலும் தேவனை விசுவாசிக்கிற மனிதருக்கு இந்த சத்திய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நிறைவேறும் அந்த பரிசுத்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 128 சங்கீத புத்தகம் 128. சோதரமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்களில் கனிகளும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சங்கீத புத்தகம் 112 தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று சங்கீதம் 112 நாம் வாசிக்கிறோம். சுந்தர் சங்கீத புத்தகம் 112 சங்கீத புத்தகம் 112. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சன்னதி பூமியில் வைத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசையும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் இருக்கும். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய ஜீவனை நித்திய கீர்த்தியுள்ளவன். செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கட்டளை நம்பி திறனால் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மற்றும் பயப்படாது இருப்பான். மாறி இருக்கிறவன் ஏலத்தை கடன் கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் கொண்டு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அறிவாகி தன் பற்கெடுப்பிலும் கலைந்து போவான். துன்மார்க்கோட ஆசை அறிவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பரிசுத்த வேத பகுதியை வாசிக்கிறோம். உபாகம புத்தகம் 28 1 வார்த்தையிலிருந்து ஆண்டவருடைய ஜனத்துக்கு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷருக்கு கடவுள் தரும் ஆசீர்வாதத்தை பற்றி உபாகம புத்தகம் 28 ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பகுதிக்கிறோம். வேத புத்தகத்தில் உபாகம புத்தகம் 28 1 வார்த்தையிலிருந்து 12 வார்த்தை வரை 14 வார்த்தை வரை உபாகமம் 28 1 18. இன்று நான் உனக்கு இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய இன்று நான் உனக்கு இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவர் தன்னை சிநேகிதன் அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவரை நம்பி அவரை பின்பற்றியிருந்தார். அவர் சொன்னபடியே தேவன் அவனை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதி என்கிற வார்த்தை ஜாதியை பிடிக்காது, தேசத்தை பிடிக்கும்.
You will become a nation என்று ஆங்கிலத்தில் இருக்கு. You will become a nation. நீ ஒரு பெரிய தேசம் ஆவாய் என்று இருக்கிறது. தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க அப்படி எழுதிருக்காங்க. You will become a nation, great nation. நீ ஒரு பெரிய தேசமாக மாறுவாய். ஒரு மனுஷனா தான் நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஒருவன் தான் பின்பற்றி வந்தான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சொல்லுங்க ஆமென். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அந்த வார்த்தையை அதிகாரத்துக்கு அந்த குடும்பத்துக்கு நிறைவேற்றுவாராம். நாம் அப்படி எல்லாரும் பக்கமாக இங்கே வந்து சிவமணி அந்த வீட்டை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்துக்கு என்று திறந்து வைப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ள வாங்க, ஒரு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேனல போட்டு பத்தியப்பா, பேனல போட்டு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பகலிலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வீட்டாருக்கு இந்த வீட்டை கட்டி பிரதிஷ்டை செய்யும்படியாக வாக்கியத்தை சாக்கியத்தை ஏற்படுத்தினீர். மகிமை இந்த வீட்டை நிலவும். ஏதே தோட்டத்தில் நீ உலாவுனது போல இந்த விசுவாச குடும்பத்துக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள பாதங்கள் உலாவும்படியாக கூட்டின அறைக்குள்ள செபிக்கும் பொழுது கூட்டின அறைக்குள்ள பிரசன்னமானது இந்த திறந்த வீட்டில பாதங்கள் உலாவும்படியாக குறைகளை நிறைவாக்க முடிச்சு ஆண்டவரே தீர்க்காயுசாய் வாழும்படி ஆசீர்வாதங்களால் நிரம்ப முடிச்சு தரும்படி கையில் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். சத்துருக்கள் ஆண்டவரே முறியடிக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் இந்த வீட்டை மூடுபடி நீதிமானுடைய சிரசின் மேல் நீதிமானுடைய வாசஸ்தலத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். வார்த்தை நிறைவேறுவதான் நாமத்திலே ஒரு நாளில் ஒரு மேலையும் வீட்டை கட்டி மேலும் ஆண்டவரே உயர நாமத்தை அவர்கள் உமக்கு மகிமையாக சாட்சியாக வாழ இறக்கம் செய்யும். வீட்டுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானம் திருப்தியும் இருக்கும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த வார்த்தை அவர்களுக்கு நிறைவேறும். நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல காரியங்களை ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நட்பும் இப்போது எப்போதும் சதா காலங்களிலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், என்றேனும் நேசிக்கிறேன். கர்த்தரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கர்த்தரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க
கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.